யெகோவா இது பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, இன்றைய காலங்கள்ல தேவ பிள்ளைகள் அநேகர் உலக காரியங்கள்னால வஞ்சிக்கப்படுறாங்க. அப்படின்னா வேதத்துல காணப்படாத கற்பனையான சில காரியங்களை செய்யும் போது அந்த இடத்துல அவங்க ஆண்டவர் நாமம் மகிமைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி வேதத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும் போது அதை நமது ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க தெரியாம பண்றாங்க. ஆனால் நன்கு ஆண்டவரை அறிந்து செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளை பக்தி விருத்திக்கு ஏதுவான மட்டுமல்ல, தனது எல்லா காரியங்களையும் வேத கட்டளைப்படி இது சரியா என்பதை பகுத்தறியும் தன்மையானது வேண்டும். ஏசாயா 44:18 பார்க்கும்போது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல நாம வாசிக்கும் போது குறிப்பிட்ட பல பகுதிகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பது உயிரற்றவைகளை விக்கிரகமாக செய்து வணங்குதல் பற்றி தான். மோசையின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆபரணங்களை கலற்றி ஆரோனிடம் கொடுத்து கன்றுக்குட்டி வார்க்க சொல்லி அதை வணங்குறாங்க. பிறகு தேவ சமூகத்துல அது பெரிய பாவமாக மாறியது. அதற்கான தண்டனையும் பெறாங்க. ஒரு கல் அல்லது ஒரு பொருளின் ரூபம் மாறினால் அதற்கு உயிர் வருமா? அது ஒரு தெய்வமாகுமா? அதனால நம்மை விடுவிக்கதான் முடியுமா? அதனால நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை புரிந்து கொள்ள முடியுமா? இதுதான் உண்மை. இதை நல்லா தெரிஞ்சும் மனிதர்கள் அறியாமலும் உணராமலும் அவங்க கண்களும் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்குன்னு வேதத்துல குறிப்பிட்டுள்ளது. 20வது வசனத்துல பார்க்கும்போது, வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது என்று பார்க்கிறோம். இன்றைய காலத்துல அநேகர் தவறான கருத்துகள்னால வஞ்சிக்கப்பட்டு தேவன் பிரியப்படாதபடி உள்ள காரியங்களை தேவ காரியத்துக்குள்ளேயே கொண்டு வராங்க. அது மற்ற மனிதர்களானாலும் சரி, நீங்க கேட்கலாம், மற்றவர்களும் தானே இத பண்றாங்க அப்படின்னு. அவங்க பண்ணுவதும் தவறுதான். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு விதமான உணர்வில்லாத வஞ்சிக்கப்பட்ட இருதயம்னா, ஆண்டவரை நன்கு அறிந்து வேத கட்டளைகளை அறிந்தும் நாம செய்வது என்ன தெரியுமா? கடின இருதயத்துடன் நாம செயல்படுவது. எனவே நமது கண்களும் இருதயமும் திறக்கப்படணும். இந்த காரியத்துல நம்மையும் நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஏதாகிலும் ஒரு காரியம் உலகத்தின் வஞ்சகத்தால் ஏதேனும் ஒன்றுல நாம காணப்படுறோமா? இத கேட்கிற நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபத்துல கேளுங்க, அப்பா, ஏதேனும் நீங்க விரும்பாத வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியத்துல நான் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறேனா? அது என் குடும்பத்துல ஆசீர்வாதத்தை தடை பண்ணுதா? நீங்க உணர்த்தி இருக்கலாம், ஆனால் நான் அதை புரிந்து கொள்ளாம இருக்கிறேனா? புரிந்து அதை மாற்ற எனக்கு உதவி செய்ய, எனது ஆசீர்வாத தடைய மாற்றுங்கன்னு பிரேயர் பண்ணுங்க. பிரியமானவர்களே, நாம வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாத தடைய கொண்டு வருது. அது தேவ கோபமா கூட சில நேரம் மாற சான்ஸ் இருக்கு. எனவே ஆண்டவர் உங்களுக்கு இது குற்றம், இது தவறுன்னு உணர்த்தி தர காரியங்களை உடனே விட்டு விலகுங்க. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா மாறுங்க. நீங்க ஆண்டவர் ஒரு குறைகளை உணர்த்தி தரும்போது அதை விட்டு விலகக்கூடிய மனசு உங்களுக்கு இருந்தாலே ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிப்பாங்க. உங்க கூடவே இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் கற்று தருகிறவரா உங்களுக்கு கூட செயல்படுவாங்க. சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.